வணக்கம். நேற்றைய வழக்கை இன்று மீண்டும் தொடருவோம். சென்னையில் நடந்த ஒரு புலன் விசாரணையில் வழக்கு வேறு கோணத்தில் சென்றது என்று நேற்று கூறினேன். இப்படி விசாரிக்கும்போது இங்கே காணா போன 3 கிலோ நகையும் அவன் வீட்டில் இருக்குது. ஒரே ஒரு செயினை மட்டும் எடுத்து விற்றுருக்கான். அது 10 பவுன் செயின். கோல்டு பிஸ்கட்லேருந்து எல்லாம் உள்ளே இருக்குது. சாதாரண வீடு. ஒரு பெரிய பையில் துணி பையில் போட்டு கட்டி வச்சுருக்கான். ரப்பர் பேண்டு போட்டு பெரிய ரப்பரை போட்டு சுற்றி கட்டி வச்சுருந்தான். அவனை அப்படியே பிடிச்சிட்டு வந்து என்னடா நடந்துச்சு அப்படின்னா, அவன் சொன்னதை கேட்டால் நீங்கள் அசந்துருவீங்க. இந்த பொண்ணுக்கும் எனக்கும் பழக்கம் சார். வீட்டுக்கு வந்து இவங்க அம்மா வந்து அந்த வீட்டில் வேலைக்கு இருக்கா. நான் திருடன் சார். ஆனால் திருடன்னா திருட்டு தொழில் தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டேன் சார். இப்படி வந்து நான் வந்து திருடணும்னு முடிவு பண்ணும்போது வந்து என்கிட்ட சொன்னால், எங்கள் அம்மா வேலை பார்க்குற வீட்டில் அந்த சேட் வீட்டில் பணம் நிறையா இருக்குது, லாக்கர் ரூமெல்லாம் அடியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போய் அல்லது வெளியூருக்கு போய் வேறு ஸ்டேட்டுக்கு போய் நம்ம பிழைச்சிக்கலாம். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா என்னன்னு கேட்டேன். என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன் சார். அவள் தான் செஞ்சா. எப்படி உள்ளே வரலான்னு கேட்டேன். அவளே எனக்கு ஐடியா கொடுத்தேன். பின்னால் ஏணி இருக்குது, அதை போய் நான் எடுத்து வச்சிட்றேன், மேல் கதவை திறந்து வச்சிடறேன், சந்தேகம் வராதான்னு கேட்டா. நான் கேட்டேன் அவள்கிட்ட. அவள் வந்து பூ பறிக்க போகிற மாதிரி நான் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன உயிரே போனாலும் என்ன காமிச்சு கொடுக்கக்கூடாது, எங்கள் அம்மா அங்கே வந்து 20 வருஷம் சாப்பிட்ருக்கா அப்படின்லாம் சொன்னா சார். ஆனால் திருடுறதுக்கு ரெடி ஆகிட்டா, அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டா. சம்பவத்து அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு ஆக்சுவலாக விசாரணையில் தெரிஞ்சுன்னா, இந்த அம்மா 3 கதவையும் பூட்டிட்டு இவங்க வந்து உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ காலிங் பெல் அடிக்குது. இவங்க போய் கதவை திறக்கிறாங்க. திறந்தோடனே அந்த பொண்ணு வர்றான். என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவை காணுமே, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறேன். அம்மா 6 மணிக்கே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது அக்கா நான் கொஞ்சம் பூ பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். போய் பறிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவன் மேலே போகிறான். மேலே போய் இந்த செவத்தில் இருக்கிற சாவியை எடுத்துகிட்டு போய் கதவை திறந்து பூ பறிக்கிறேன்னு சும்மா பேருக்கு பூ பறிச்சுட்டு கதவை சாத்திட்டு ஆக்சுவலாக திரும்ப பூட்டாமல் பூட்டினேன்னு பொய் சொல்லிவிட்டு அந்த சாவியை வந்து கொண்டு வந்து செவத்தில் மாட்டிடுறான். அதுக்கு முன்னாலேயே பின்னால் இருந்த ஏணியை காம்பவுண்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த மேல் கதவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏறுற மாதிரி செவத்தில் அதை சாத்தி இவளே வச்சிட்றான். வச்சுட்டு போயிட்டான். ராத்திரி மழை பெய்யுது. அதுக்கப்புறம் இவன் திருட வர்றான். திருடன் இல்லையா? திருட வரும்போது இந்த வீட்டுக்கு நேராக போனால் சந்தேகம் வருங்கிறதுனால ரோடு எதிர்த்த வீட்டுக்கு வந்து எதிர்த்த வீட்டு காம்பவுண்டில் ஏறி இப்படி குதித்து அது வழியாக வர்றதுக்கு பக்கத்தில் பாதை இருக்குது, ரோட்டை கிராஸ் பண்ணி வரணும். அதுக்குள்ளே ஏறி குதிக்கிறான். அங்கே அந்த வீட்டில் பேக் டோரு ஓப்பனாகவே இருக்குது. அந்த அம்மா பின்னாடி டோரை மூட மறந்துட்டாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க. சரி, இதில் என்ன இருக்கோ அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கே போகலாமே, அங்கே தான் ரெடியாக எல்லாம் பண்ணி வச்சாச்சு. என்ன திருடன் இல்லை, அதுக்குள்ளே உள்ள நுழையிறான். உள்ளே போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு வளையலும் வாட்ச் மட்டும் அந்த டேபிளில் இருக்குது. அதை போய் எடுக்கிறான். அங்கே தான் தங்கம் இவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்களே, இதை எடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். எடுத்து பைக்குள்ளே போட்டுக்கிறான். உள்ளபடியே இந்த அம்மாவுக்கு அந்த வளையல் வந்து வாட்ச் வந்து காணா போனதை இந்த குழப்பம் வந்தோடனே அந்த அம்மா சொல்லவே இல்லை. அந்த அம்மாவும் தன்னுடைய கணவனுக்கு எதிர்த்த வீட்டில் வந்து கான்டாக்ட் இருக்குங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஷூ எல்லாம் பார்த்தோன்னே என்ன நடந்துச்சுன்னா, இவன் உள்ளே அதை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வெளிக்கதவை திறந்துக்கிட்டு வெளியில் போகிறான். நம்ம அங்கே அஃபென்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இங்கே வந்துட்டு போனது யாராவது முழிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கதவை வெளியில் லாக் பண்ணிடுறான். கால் வந்து தரையில் வச்சா ஃபுட் பிரிண்ட் கிடைச்சாக்க நம்மளை பிடிச்சிருவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரின்னு ஜெயிலில் இருக்கும்போது ஒரு குற்றவாளி சொன்னது உனக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துல பார்க்குறான் ஷூ இருக்குது. இவன் அந்த காலை ஷூக்குள்ளே விடுறான். சரியாக இருக்குது. அந்த ஷூவை போட்டுக்கிட்டு எதிர்த்த வீட்டுக்கு போகிறான். ஏணியில் வந்து ஏறும்போது மழை பெஞ்சதுனால அந்த ஷூவை வச்சு ஏறும்போது ஸ்லிப் ஆகுது. அப்படியே உதறி அந்த இடத்துல ஷூவை போட்டுறான். வெறுங்காலோட மேலே ஏறுறான். அப்போ காலை செவுத்தில் வைக்கும்போது தான் அந்த காலடி தடம் பதியுது. இந்த ஷூ அங்கேயே கிடக்கு. யார் எதிர்த்த வீட்டுக்காரன் ஷூ அங்கே போய் கழட்டி போடுறான். மேலே போய் அவள் ஏற்கனவே திறந்து வச்சுருந்த கதவு வழியாக உள்ளே போய் சாவியை போய் கரெக்டாக தலையணைக்கு அடியிலேருந்து எடுத்தேன் சார்னா. எப்படி அவனுக்கு தலையணுக்கு அடியில் சாவி இருக்கும், அந்த பொண்ணு சொன்னாளா அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு நகை இருக்குன்னு தெரியும் சார், சாவி எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னேன். எப்படி கரெக்டாக எடுத்த அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னதை பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஆகிக்கணுங்கிறதுக்கு அவன்கிட்டே பதில் இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள்லாம் சாவியை எங்கே சார் வைப்பீங்க? ஒன்று பூட்டின இடத்துலையே பீரோவில் சாவி தொங்கும், இல்லைன்னா சாவி பீரோலுக்கு மேலே இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ட்ராயரை திறந்து அந்த ட்ராயருக்குள்ளே போட்டு பூட்டிட்டு அந்த ட்ராயரை பூட்டின சாவி அதிலே இருக்கும். இல்லைன்னா லேடிஸாக இருந்தால் இடுப்பில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா தலையணைக்கு அடியில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பெட்டுக்கு அடியில் வச்சுருப்பாங்க.
இதெல்லாம் போய் மிஞ்சி மிஞ்சி போய் ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னா குப்பை கூடையில் போட்டு வச்சுருப்பாங்க சார். இதை தவிர நீங்கள் வேறு எங்கே சார் சாவி வைப்பீங்கன்னு கேட்டான். நானே யோசித்து பார்க்குறேன், எனக்கு வேறு எங்கே வைப்போன்னு தெரில. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்தையும் பார்த்தேன் சார், ஒரு இடத்துலையும் இல்லை. நான் போய் அந்த தலையணில் சாவி எடுத்தேன். எடுக்கும்போது அது பெரிய சாவி சார், லாக்கர் சாவி கொத்தாக இருந்துச்சு, கீழே விழுந்துருச்சு. இந்த ஆள் தண்ணி போட்டுட்டு படுத்துருந்தார், ஒரு மாதிரி அலங்கோலமாக படுத்துருந்தார். அந்த அம்மா இந்த சத்தம் கேட்டு முழிச்சிருச்சு. முழிச்ச உடனே நான் உஸ்ஸுன்னு இப்படி காமிச்சேன். அது அப்படியே பயந்துக்கிட்டு திரும்ப படுத்துக்கிச்சு. நான் ஏதாவது பண்ணிவிடுவேன்னு அது பயந்துச்சுன்னு தெரியும். ராத்திரியில் அப்படி பார்த்தா எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும் சார். அது எந்திரிக்கவே இல்லை. நான் சாவி எடுத்துகிட்டு போய், சாவி இருந்ததுனால எனக்கு நேரமே இல்லை சார், ரொம்ப நேரம் தேவையில்லை. லாக்கரை திறந்தேன், நகையை எடுத்தேன், படியில் திரும்ப ஏறினேன். எங்கே இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். திரும்ப கொள்ள கதவை திறந்துக்கிட்டு அது வழியாக நான் வெளியில் வந்துட்டேன் சார். இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னோடனே இவனே சொல்கிறான், அந்த எதிர்த்த வீட்டில் இருந்து ஷூ எடுத்துகிட்டு வந்து போட்டதெல்லாம். அப்புறம் இது எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறத நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர சொல்லி, எதிர்த்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் எல்லாத்தையும் வர சொல்லி அஃபென்ஸ் எப்படி நடந்துச்சுங்கிறத நகையை ஒப்படைக்கும் போது சொன்னால், இந்தால அந்த சேட்டு தேம்பி அழுதுட்டார். இப்படி தேவையில்லாமல் என் ஒய்ஃபை நான் சந்தேகப்பட்டேனே சார், அவள் அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் வரைக்கும் போயிட்டா சார், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் நகையெல்லாம் வந்து கோர்ட் மூலமாக ஒப்படைச்சோம். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வேலைக்காரிகள் வச்சோம்னா வீட்டில் வேலைக்காரி நல்லவளாக இருந்தால் எல்லோரும் கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. அந்த நல்லவங்களை அவங்கள மட்டும் நம்ம நம்பணும். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே விட்டு எல்லா ரகசியங்களும் தெரிகிற மாதிரி பண்ணக்கூடாது. வீட்டில் போய் பூ பறிக்கிற அளவுக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, தெரியாதவங்கள உள்ள அளவு பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது, சாவியை எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி இடங்களை தவிர வேறு எங்கேயும் நம்ம வைக்கலை அப்படிங்கிறது திருடர்களுக்கெல்லாம் நல்லா தெரியறதுனால நகையை வீட்டில் வைக்காமல் லாக்கரில் பேங்க்கில் வச்சுக்கிறது பெட்டர். அடுத்து, தேவையில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ சந்தேகப்பட்டால், ஒரு நம்பிக்கை இருந்தால் எந்த ஷூ எங்கே கிடந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்கணும். திருட்டு நடந்திருக்குங்கிற எண்ணம் தான் அந்த சேட்டுக்கு வந்திருக்கணுமே தவிர, தன்னுடைய மனைவி மேலே அப்படி ஒரு சந்தேகம் வந்து இப்படி ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்க வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் நாளான டைவர்ஸ்லேயும் முடிஞ்சிருக்கும். அது காப்பாற்றப்பட்டது. திருடன் எவ்வளவு புத்திசாலித்தனமாக திருடினாலும் அதை நிதானமாக விசாரித்தா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த வழக்கை இதோடு முடிச்சுக்குவோம். நாளை வேறு வழக்கை பற்றி நம்ம விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.